Good morning, dear student. Today we are going to discuss about while loop from the chapter 7. Chapter 7 looping structureல while loop பத்தி பார்க்க போறோம். while loopம் for loop போல entry check loop தான். So looping structure எடுத்துட்டோம்னா first step initialization. So step number 2 test the expression based on the result. அந்த expression result வந்து true இருந்ததுன்னா body of the statement execute ஆகும். body of the loop execute ஆகும்போது inside the body of the loop என்ன பண்ணுவோம்னா increment or decrement operation கொடுப்போம். So after that again the control go back to the condition checking. So இது மாதிரி repeated நடந்துட்டே இருக்கும் until the condition is true. condition true இருக்கிற வரைக்கும் இந்த looping structure திரும்ப திரும்ப நடந்துட்டே இருக்கும் சொல்லி பார்த்தோம். So அதே procedure தான் இந்த while loopக்கும். First the while loop execute a block of code as long as the condition satisfied, that is the condition specified in the while statement evaluates to true. இப்போ கண்டிஷனோட ரிசல்ட் ட்ரூவா இருக்கிற வரைக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட் அந்த பிளாக் ஆஃப் கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். எது வரைக்கும் கண்டிஷனோட ரிசல்ட் ட்ரூவா இருக்க வரைக்கும். சின்டாக்ஸ் பாருங்க, while condition is true, while condition is true, code to be executed. ஸோ அப்போ கண்டிஷன் ட்ரூவான்னு செக் பண்ணுது. ட்ரூவா இருந்ததுன்னா அந்த கோட் எக்ஸிக்யூட் பண்ணுது, இல்லைனா அதுக்கு அடுத்து வர ஸ்டேட்மெண்ட், அதாவது கர்லி பிரேஸ்க்கு அடுத்து வர ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இதில் எக்ஸாம்பிள் பாருங்கள், PHP ஓப்பன் டேக் கொடுத்துருக்கோம், ஸ்டூடெண்ட் கவுண்ட் ஈக்குவல் டு 10. அப்போ இங்கே ஸ்டூடெண்ட் கவுண்ட் அப்படின்றது தான் ஸ்டூடெண்ட் கவுண்ட் ஈக்குவல் டு 10, ஸ்டூடெண்ட் நம்பர் ஈக்குவல் டு 1, ரெண்டு வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம். while லூப்பில் பாருங்கள், ஸ்டூடெண்ட் நம்பர் லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் கவுண்ட், ஸ்டூடெண்ட் லெஸ் ஆர் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் கவுண்ட். அப்போது இதில் எது கவுண்டர் வேரியபிள் ஆர் கண்ட்ரோல் வேரியபிள் ஆஃப் த while loop பார்த்தோன்னா ஸ்டூடெண்ட் நம்பர். ஸ்டூடெண்ட் நம்பர் அப்படின்ற அந்த வேரியபிளோட வேல்யூ பொறுத்து தான் எத்தனை டைம் இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகணுன்றதே முடிவாகுது. அதனால் இது ஸ்டூடெண்ட் நம்பர் அப்படின்றது லூப் கவுண்டர் வேரியபிள் ஆர் லூப் கண்ட்ரோல் வேரியபிள். இந்த while லூப்போட கண்ட்ரோல் வேரியபிள் எது? ஸ்டூடெண்ட் நம்பர். இனிஷியல் வேல்யூ என்ன கொடுத்துருக்கோம் அதுக்கு? 1. ஸோ 1ல் ஸ்டார்ட் பண்ணுறோம், எதில் முடிக்கிறோம் பாருங்கள், 10. கவுண்ட் வந்து 10. அப்போ 1 less than or equal to 10. லூப் வந்து 10 டைம்ஸ் ரன் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு டைம் ரன் ஆகும்போது பிஃபோர் ஸ்டார்ட் எக்ஸிக்யூட்டிங் த லூப் இனிஷியலைசேஷன். அப்போது லூப் கவுண்டர் வேரியபிள் எது? ஸ்டூடெண்ட் நம்பர். அதோட ஸ்டார்டிங் வேல்யூ என்ன? 1. 1 இஸ் லெஸர் ஆர் ஈக்குவல் டு 10. கண்டிஷன் செக் பண்ணுது, 1 வந்து 10 விட லெஸராக இருக்கான்ட்டு, லெஸர் ஆர் ஈக்குவல்ட்டான்னு செக் பண்ணுது. கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் என்ன பண்ணணும்? பிளாக் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் பண்ணணும். பிளாக் ஆஃப் கோடில் என்ன கொடுத்துருக்கோம்னா எக்கோ த ஸ்டூடெண்ட் நம்பர் இஸ் ஸ்டூடெண்ட் நம்பர் அப்படின்ற வேரியபிளை பிரிண்ட் பண்ணுறோம். அப்போ நமக்கு என்ன மெசேஜ் நமக்கு வெப்சைட்டில் டிஸ்பிளே ஆகும்னா த ஸ்டூடெண்ட் நம்பர் இஸ் 1 அப்படின்ற மெசேஜ் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். அடுத்ததாக இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம், ஸ்டூடெண்ட் நம்பர் ++. அப்போது அந்த வேல்யூ வந்து 1 இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஏற்கனவே இந்த வேல்யூ 1 + 1 2. ஸோ நவ் த ஸ்டூடெண்ட் நம்பர் இஸ் 2. அகைன் கண்ட்ரோல் கோஸ் டு தி கண்டிஷன் செக்கிங். அப்போ 2 less than or equal to 10 தான் செக் பண்ணுது. கண்டிஷன் ட்ரூ தான். அப்போது த ஸ்டூடெண்ட் நம்பர் இஸ் 2 பிரிண்ட் ஆகுது. அடுத்த ஸ்டெப்பாக இன்க்ரிமெண்ட் ஆகுது. இன்க்ரிமெண்ட் ஆனால் ஸ்டூடெண்ட் நம்பரோட வேல்யூ வந்து 2 + 1 3ன்ற வேல்யூ கிடைக்கும். 3 எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஸ்டூடெண்ட் கவுண்டோட கம்பேர் பண்ணுறோம். ஸ்டூடெண்ட் கவுண்டோட வேல்யூ என்ன இருக்குது? 10. 3 less than or equal to 10 தான் செக் பண்ணுது. கண்டிஷன் ட்ரூ தான். ஸோ அகெயின் த வேல்யூ த ஸ்டூடெண்ட் நம்பர் இஸ் 3 அப்படின்ற மெசேஜ் வந்து நமக்கு வெப்சைட்டில் டிஸ்பிளே ஆகுது. திரும்பவும் ஸ்டூடெண்ட் நம்பரை இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம், 4 மாறும். ஸோ அப்படி மாறிச்சுன்னா மாறின அந்த வேல்யூவோட அப்டேட்டான அந்த வேல்யூவோட கவுண்ட் வேல்யூ கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணோம்னா கண்டிஷன் ட்ரூ தான். 4 less than or equal to 10. ஸோ இது மாதிரி லூப் வந்து 10 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இனிஷியலாக நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது எப்படி எக்ஸிக்யூஷன் ஆகுது தான். ஸ்டெப் நம்பர் 1 ஸ்டூடெண்ட் நம்பர் வந்து 1ன்ற வேல்யூவோட இனிஷியல் வேல்யூ கொடுத்துட்றோம். ஸ்டெப் நம்பர் 2 அந்த இனிஷியல் வேல்யூவை கண்டிஷனில் போட்டு செக் பண்ணுறோம். கண்டிஷனோட ரிசல்ட் ட்ரூவாக இருந்ததுன்னா அந்த பிளாக் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் பண்ணுறோம். இன்சைட் த பிளாக் ஆஃப் கோட்லேயே பாருங்கள், ஸ்டூடெண்ட் நம்பர் ++, அதுதான் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் ஆர் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேஷன். ஸோ அப்போ அந்த லூப் கண்ட்ரோல் வேரியபிளோட அப்டேஷனும் நடக்கணும் எங்கே? பாடி ஆஃப் த லூப்புக்குள்ளே. ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறமா கண்ட்ரோல் திரும்ப எங்கே போகணும்னா கண்டிஷனை செக் பண்ணணும். கண்டிஷனை திரும்ப செக் பண்ணிகிட்டே தான் இருக்கும். எது வரைக்கும்னா கண்டிஷனோட ரிசல்ட் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும். ஸோ while loop ப்ரொசீஜர் பாருங்கள். ஃபஸ்ட்டு இனிஷியலைசேஷன் 1. அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், கண்டிஷனை செக் பண்ணது 1 less than or equal to 10 நாட், 1 less than or equal to 10 நாட். அந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும்.
அப்போ ட்ரூவாக இருந்ததுன்னா கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் 1ஐயும் ஸ்டேட்மெண்ட் 2ஐயும் எக்ஸிக்யூட் பண்ணும். கண்டிஷன் அதுக்கு அடுத்தது என்ன ஆகும், அப்டேட் பண்ணும். ஸோ அப்டேட் பண்ணும்போது என்ன வேல்யூ ஆகுது, அந்த வேல்யூ வந்து 2ன்னு மாறுது. திரும்பவும் கண்டிஷன் செக் பண்ணும், திரும்பவும் போயிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் 1ஐயும் ஸ்டேட்மெண்ட் 2ஐயும் எக்ஸிக்யூட் பண்ணும், திரும்பவும் அப்டேட் பண்ணும், திரும்ப கண்டிஷன் செக் பண்ணும். ஸோ இது மாதிரி நடந்துகிட்டே இருக்கும் எது வரைக்கும், அந்த லூப்போட கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும். அதாவது இந்த ஒய் லூப்பில் கொடுத்துருக்க கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும். அதுதான் நீங்கள் ஃப்ளோ சார்ட்டாக இங்கே பார்க்குறது. அடுத்ததாக டூ ஒயில் லூப். டூ ஒயில் லூப் வந்து எக்ஸிட் செக் லூப். ஸோ இந்த பிஹெச்பி பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு எக்ஸிட் செக் லூப் தான் இருக்குது, அது டூ ஒயில் லூப். ஸோ எக்ஸிட் செக் லூப் அப்படின்னா என்னென்னா, கண்டிஷனோட ரிசல்ட்டை பொறுத்து லூப் எக்ஸிக்யூட் ஆகாது. ஈவன் தோ கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தாலும் ஒரு முறையாவது இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ கண்டிஷன் வந்து லாஸ்ட்டில் பிளேஸ் ஆகிருக்கும். அந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டோட, அதாவது டூ ஒயில் பிளாக்கோட லாஸ்ட்டில் வந்து கண்டிஷன் பிளேஸ் ஆகிருக்கும். பிஃபோர் செக்கிங் த கண்டிஷன், ஸோ பிஃபோர் எக்ஸிக்யூட்டிங் இஸ் பிளாக் ஆஃப் கோட் த கண்டிஷன் நெவர் பி செக்ட். கண்டிஷன் வந்து முன்னாடியே செக் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூஷன் ஆகாது, ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூஷன் ஆகிடும், அதுக்கு அடுத்து தான் கண்டிஷன் செக் பண்ணும். அதனால இது எக்ஸிட் செக் லூப்னு சொல்கிறோம். த டூ ஒயில் லூப் இஸ் சிமிலர் டு தி ஒயில் லூப் பட் எக்ஸிக்யூட் த பிளாக் ஆஃப் கோட் அட்லீஸ்ட் ஒன்ஸ் பிஃபோர் எவாலுவேட்டிங் த கண்டிஷன். அப்போ கண்டிஷனை செக் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு முறையாச்சு இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிடும். அது வந்து டூ ஒயில் லூப். ஏன்னா கண்டிஷன் பிளேஸ்ட் அட் தி எண்ட் ஆஃப் தி லூப். Condition is evaluated only at the time exit of each iteration. இங்கே பாருங்க, do condition that is code to be executed while condition is true. அப்போ கண்டிஷன் எங்கே இருக்க பாருங்க, அந்த பிளாக் ஆஃப் கோடுக்கு அடுத்தது தான். அப்போ கோடு ஒரு முறை எக்ஸிக்யூட் ஆகிடும், அது முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் என்ன ஆகும், கண்டிஷனை செக் பண்ண வரும். கடைசியில் வந்து கண்டிஷனை செக் பண்ணுறதுனால இது எக்ஸிட் செக் லூப்னு சொல்கிறோம். இதுக்கான ஃப்ளோ சார்ட் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் லூப், அதாவது இனிஷியல் வேல்யூ கொடுக்குறோம். இனிஷியல் வேல்யூ கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா டூ சம்திங், ஏதாவது செய்ய சொல்லி அதாவது அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை கொடுக்குறோம். அதை முடிச்சதுக்கு அப்புறமா தான் கண்டிஷனை செக் பண்ணுறோம். கண்டிஷனோட ரிசல்ட் ட்ரூவாக இருந்தால் திரும்பவும் போய் டூ சம்திங், கண்டிஷனோட ரிசல்ட் ஃபால்ஸ் ஆச்சுன்னா ஸ்டாப் லூப்பிங். ஸோ இதே தான் திரும்ப நடந்துகிட்டே இருக்கும். ஒயிலுக்கும் டூ ஒயிலுக்கும் என்னென்னா, கண்டிஷன் எங்கே பிளேஸ் ஆயிருக்குன்னு பாருங்கள். முதல்லையே செக் பண்ணிவிட்டு உள்ளே அலோவ் பண்ணிச்சுன்னா அது ஒயில், உள்ள அலோவ் பண்ணிட்டு பின்னாடி செக் பண்ணிச்சு அப்படின்னா அது டூ ஒயில். எக்ஸாம்பிள் பாருங்க, பிஹெச்பி ஸ்டூடெண்ட் கவுண்ட் ஈக்குவல் டு 10, ஸ்டூடெண்ட் நம்பர் ஈக்குவல் டு 1. ஸோ லாஸ்ட் ப்ரோக்ராம் அப்படியே டூ ஒயில் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல முன்னாடியே பிரிண்ட் பண்ணுறோம், அந்த ஸ்டூடெண்ட் நம்பர் இஸ் அப்படி பிரிண்ட் பண்ணிடுறோம், ஸ்டூடெண்ட் நம்பர் ++ கொடுக்குறோம். இந்த இடத்துல பாருங்க, ஸ்டூடெண்ட் நம்பர் லெஸ் ஆர் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் கவுண்ட். அப்போ இந்த லூப் எத்தனை முறை ரன் ஆகும், இதுவும் 10 டைம்ஸாக ரன் ஆகும். ஏன்னா 1ல் ஸ்டார்ட் பண்ணுறோம், 10ல் முடிக்கிறோம். ஸோ 11 அப்படின்ட்டு வரும்போது நமக்கு என்ன ஆகும்னா, கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும்போது இந்த லூப் வந்து டெர்மினேட் ஆகும். ஃபஸ்ட் எடுத்த உடனே இனிஷியல் பார்ட்லாம் கொடுத்துருக்கோம், ஸ்டூடெண்ட் நம்பர் ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்கோம். ஸோ அந்த இடத்துல 1 வச்சுட்டு உள்ளே வந்த உடனே ஸ்டூடெண்ட் நம்பர் இஸ் 1 அப்படியே அவுட்புட் பிரிண்ட் ஆகும். அடுத்து 2 லெஸ் ஆர் ஈக்குவல் டு 10 செக் பண்ணோம், கண்டிஷன் ட்ரூ தான். ஸோ திரும்பவும் போயிட்டு 2 பிரிண்ட் பண்ணோம், திரும்ப இது ரிப்பீட்டடாக நடந்திருக்கும் அன்டில் த ஸ்டூடெண்ட் நம்பரோட வேல்யூ 10 ஆகிற வரைக்கும். ஸோ இது வரைக்கும் லெசன் நம்பர் 7 பார்த்தோம். லெசன் 7ல் லூப்பிங் ஸ்ட்ரக்சர்னா என்னென்னு பார்த்தோம், அதனுடைய ப்ரொசீஜர், அந்த லூப்பிங் ஸ்ட்ரக்சர் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னு பார்த்தோம். அதில் ஒயில் லூப்னா என்ன பார்த்தோம், டூ ஒயில் லூப்னா பார்த்தோம், ஃபார் லூப், ஃபார் ஈச் லூப் வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கோம். தேங்க்யூ.